சென்னை வண்டலூரில் சூப்பர் மார்க்கெட்டிற்குள் புகுந்து திமுக நிர்வாகியை பாமக பிரமுகர் ஒருவர் அடித்து உதைக்கும் வீடியோ வெளியாகி உள்ளது. தாக்குதலின் பின்னணி என்ன? தேர்தல் முன்விரோதத்தில் திமுக பிரமுகரின் கடைக்குள் புகுந்து பாமக பிரமுகர் தாக்கும் காட்சிகள் தான் இவை. நடந்தது என்ன? தாம்பரம் அடுத்த வண்டலூர் ஊனமாஞ்சேரியைச் சேர்ந்தவர் திமுக பிரமுகர் ஜெயக்குமார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஊனமாஞ்சேரி ஊராட்சி மன்ற தேர்தலில் ஜெயக்குமார் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். ஜெயக்குமாரை எதிர்த்து போட்டியிட்ட பாமக நிர்வாகி மகேந்திரன் வெற்றி பெற்றார். தேர்தலில் இருந்தே ஜெயக்குமாருக்கும் மகேந்திரனுக்கும் இடையே முன்விரோதம் ஏற்பட்டது. ஜெயக்குமாரும் தற்போது ஊராட்சி மன்ற தலைவராக உள்ள மகேந்திரனும் காரில் எதிரெதிரே வந்தபோது மோதுவது போல சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து வண்டலூர் ஓட்டேரி போலீசில் இரு தரப்பினரும் புகார் அளிக்க போலீசார் சமரசம் செய்து வைத்தனர். வண்டலூர் அடுத்த கொளப்பாக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் நடத்தி வருகிறார் ஜெயக்குமார். சனியன்று கடையில் ஜெயக்குமார் இருந்தபோது ஊராட்சி மன்ற தலைவர் மகேந்திரனின் மகன் சந்திரகாசன் இருசக்கர வாகனத்தில் கடைக்கு வந்துள்ளார். காரில் மோதுவது போல வந்த விவகாரம் குறித்து ஜெயக்குமாரிடம் வாக்குவாதம் செய்துள்ளார் சந்திரகாசன். பின்னர் கடைக்குள் வைத்து ஜெயக்குமாரை சரமாரியாக தாக்கினார். ஆத்திரம் அடங்காத சந்திரகாசன் ஜெயக்குமாரை கடைக்கு வெளியே தள்ளிவிட்டு சாலையில் வைத்தும் தாக்கினார். தாக்குதல் காட்சிகள் அனைத்தும் கடையிலிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தன. தாக்குதலில் காயமடைந்த ஜெயக்குமார் குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த தகவல் அறிந்த ஓட்டேரி போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.